அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவே, உன் பாதையிலே பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன் நான் உள்ளங்கள் உயர்ந்து வாழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அளிக்கின்றேன். உள்ளங்கள் உயர்ந்து வாழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அளிக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள், இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள், எல்லாம் உன் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன் நான் அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? இந்த நாளில் நம்ம சூப்பரான ஒரு விஷயத்தோட இந்த பாடலை நம்ம பாடியிருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? என்ன அப்படின்னா, நம்மளுடைய இருதயத்தில் எப்பயும் ஒரு சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா, நம்ம இதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் நம்மளை விட்டு போகணும். அது இல்லைன்னா சந்தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். சந்தோஷம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி தானே குட்டீஸ்? அப்போது அதுக்கு இந்த நாளில் ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, மத்தேயு 11:28 படியாம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறாங்க. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறாங்க குட்டீஸ். அப்போது ஏசப்பா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? மனசில் சந்தோஷம் இருக்கணும், கவலையெல்லாம் ஓடி போயிடணும்னா அந்த சுமையை நீ வேறு எங்கேயுமே இறக்கி வச்சிடாத. உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இறக்கி வச்சிடாத. இல்லை உனக்கு ரொம்ப இவங்க கிட்ட பேசினா போதும்னு வேற யாருக்கிட்டேயோ அதை கொடுத்துறாத. அப்படி நீ கொடுக்கும்போது உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் தான், ஆனால் அது நிரந்தரமாக இல்லாமல் திரும்பியும் அந்த பாரம் உன்னை என்ன பண்ணும், அழுத்த ஆரம்பிச்சிரும். அதனால நீ பெஸ்ட்டு என்கிட்ட கொடுத்துற அந்த சுமைகளெல்லாம் எப்படி ஒரேடியாக ஓடி விட்டுறணும்னு எனக்கு தெரியும். அதனால் நீ என்கிட்ட அந்த சுமைகளை கொடுத்துருன்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குறாங்க குட்டீஸ். அப்போது கண்டிப்பாக ஏசப்பா கிட்ட நீங்கள் பாடின பாடல் வழியாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும், என்ன நான் முழுவதுமாக உங்களிடத்துல நான் அர்ப்பணிக்கும் போது என்னுடைய சுமைகளுக்கு உங்களுக்கு விடை தெரியும், என்னுடைய சந்தோஷத்துக்கு உங்களுக்கு காரணம் தெரியும். அப்போ நீங்கள் அதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போயிடுவீங்க ஏசப்பா. அதனால் நான் முழுவதுமாக என்னை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். உங்களுடைய கையோடு என் கையை இணைச்சிக்கிட்டு நீங்கள் எங்கெல்லாம் கூட்டு போகிறீங்களோ அங்கெல்லாம் நான் வருவேன்னு நம்மளை எப்பயுமே நம்ம ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும் குட்டீஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோட இந்த நாளில் நம்மளை ஏசப்பாட்ட ஒப்பு கொடுப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட உங்களுடைய கரங்களில் எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம். அதுக்கு தகுந்தவங்களாக எங்களுடைய இருதயத்தை நீங்கள் மாற்றுங்க, எங்களை வழிநடத்துங்க. உங்களோட கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.